தாவேகா ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை செய்வதாக புகார் தெரிவித்த இளைஞர். நிர்வாகிக்கு ஆதரவாக பேசி மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சரவணன். ஆடியோ வெளியாகி பரபரப்பு. இன்ன வரைக்கும் அவர் 2010 இருந்து இன்ன வரைக்கும் அவர் மேல உள்ள குட்கா வழக்கில் உள்ள கேஸ் எல்லா எஃப்ஐஆர் நம்பர் தான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன், நீங்க பாருங்க. இல்ல அவர் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எப்பொழுது வழங்கப்படும் என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். தொண்டை சரியில்லை என கூறி நைசாக நழுவி சென்ற சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி. மேடம், 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து எப்ப தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம். 5 வயதுக்குட்பட்ட சுமார் 53 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. விழுப்புரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பு சுவர் மீது மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். கல்வி நிறுவனங்களில் சாதி அடையாளங்களை ஒழிக்கும் நோக்கில் நீதியரசர் கே. சந்துரு குழு வழங்கிய பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தாவேகா அரசுக்கு குழந்தை உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தல். பள்ளி வளாகங்களில் சாதி அடையாளங்களை ஊக்குவிக்கும் எந்த ஒரு நடைமுறையும் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் கடிதம். தங்களை குற்றவாளிகளைப் போல் திருமண மண்டபத்தில் போலீசார் அடைத்து வைத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. குப்பை வண்டியில் உணவு கொண்டு வரப்படுவதாகவும் தொழிலாளர்கள் வேதனை. சேலம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவு சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்க்க லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. குடிநீர் வசதி, உறவினர்கள் தங்குவதற்கு உரிய வசதிகள் இல்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சமூக நீதியின் தாய்மடியாக திகழும் தமிழ்நாட்டை சமூக அநீதிக்கான தளமாக மாற்றுவதுதான் மாற்றமா? முதலமைச்சர் விஜய்க்கு திமுக ஐடி விங் சரமாரி கேள்வி. மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களையும் விஜய் ராஜினாமா செய்ய சொன்னார். இடைத்தேர்தலில் தானே பிரச்சாரம் செய்வதாக விஜய் தெரிவித்ததாகவும் வைகோ பேட்டி. தாவேகாவின் குதிரை பேரத்தை வைகோ ஒப்புக்கொண்டதாக விமர்சகர்கள் கருத்து. நீட் தேர்வை தொடர்ந்து மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான கேள்வித்தாள் கசிவு. இன்று நடைபெறவிருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் தேர்வர்கள் அதிர்ச்சி. ஒன்றியத்திலும் பாஜக மாநிலங்களிலும் போட்டித் தேர்வுகளில் அரங்கேறும் மோசடிகளால் மக்கள் அதிர்ச்சி. டெல்லி ஜந்தர் மந்தரில் 1 வாரத்திற்கு மேலாக தொடரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம். டெல்லி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலை மாணவர்களும் போராட்டத்தில் பங்கேற்பு. அயோத்தியில் ராமர் கோயிலில் நன்கொடைகள் மாயமானதில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சிகள். 8 பேர் கைது, 80 லட்சம் ரூபாய் பறிமுதல், சிறப்பு விசாரணை குழு விசாரணை. ஆடவர் T20 கிரிக்கெட்டில் இந்தியா அயர்லாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. முதல் போட்டியில் தோல்வியை கண்ட இந்தியா பதிலடி கொடுக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மகளிர் T20 உலகக்கோப்பை அரையிறுதிக்கு முன்னேறுமா இந்திய அணி? இன்று நடைபெறும் போட்டியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது.